அதாவது இவர்கள் இதை வைத்துத்தான் கள்ளச்சாராயத்துக்கு இறந்தவர்களுக்கு 10 லட்சம், அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவனை கைது செய்து அடைத்து விட்டு திரும்ப அதே இடத்துல விற்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறது. இந்த அதே மாதிரி பாட்டுக்கு 10 ரூபாய் என்று கரூரிலே கதறினார் விஜய் அவர்கள். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாமல் இன்னைக்கும் 10 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாம்னு சொல்லு, நாங்கள் அளிப்பதை நாங்கள் வாங்குவதை வாங்கித்தான் ஆவோம். அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏன் அசால்ட்டா 40 லட்சத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டுட்டு வராரு, என்னையா 40 லட்சத்தை போட்டு வரேன்னா அது மக்கள் நம்ம என்ன இனிமே நல்லவண்ண சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு இளக்காரமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் மிக கேவலமான நிலைமையை போய்கொண்டிருக்கிறது. அதற்கு விடிவு காலம் பீகார் தேர்தல் மணி அடித்து விட்டது. அந்த பீகார் மணி தமிழ்நாட்டிலே 2026 எதிரொலிக்கும். நிச்சயமாக இவருடைய அரசியல், இந்த சந்தர்ப்பாத அரசியலும் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலுக்கு முடிவு காலம் பிறக்கும்.